வள்ளி தெய்வானை யாருன்னு முதல்ல பார்க்கணும். நல்லா சிந்திக்கணும். நீங்க முதல் கருத்து, இறைவனுக்கு 2 மனைவியர் கிடையாது, முருகனுக்கு 2 மனைவியர் கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அப்ப வள்ளியும் தெய்வ யானையும் யார் என்றால் அவர்கள் மனைவியர்கள் அல்ல. அப்புறம் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உருவகத்தன்மை, ஒரு உவமையாக்கப்பட்டவர்கள் வள்ளியும் தெய்வானையும். எதற்கு உவமை, எதற்கு உருவகப்படுத்தி இருக்காங்கன்னா நல்லா தெளிவா கேட்டுங்க. இறைவன் தலைவன். நான் சற்று முன்பு சொன்ன சின்முத்திரை காட்டி உயிர்கள் எல்லாம் இறைவனை அடையணும் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய நோக்கம். அவங்க சுத்தமாகணும், அவங்களுக்கு பிறவி இருக்கக்கூடாது, அவங்க என்னுடன் வந்து கலக்கணும். இதுதான் இறைவனுடைய மிகப்பெரிய கடமை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப வள்ளி யாரு, தெய்வ யானை யாருன்னு கேட்டீங்கன்னா, சூரபத்மனுடைய போர் முடிந்தவுடன் தெய்வ யானை திருமணம் நடந்தது. தேவேந்திரன் சென்று தெய்வ யானையை வழங்குகிறார். பிறகு வள்ளி திருமணம் முருகனே சென்று வள்ளியை நாடி ஏற்றுக்கொள்கிறான். இதான் இந்த தெய்வ திருமணங்கள்ல குறிப்பிடுவாங்க. திருக்கல்யாணத்துக்கு நல்லா போனீங்கன்னா உத்து பாருங்க, வள்ளி நாச்சியார் இங்க தேவையான இருப்பாங்க. கல்யாண வைபவம் நடந்து முடிஞ்ச உடனே அட்சதை கொடுப்பாங்க உங்க கையில. அந்த அட்சதை என்று சொல்லக்கூடிய மங்கள அரிசியை நீங்க முருகப்பெருமானுக்கும் வள்ளி தேவையானுக்கும் போடுறதில்ல, தலையில போட்டுக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளி என்கின்ற ஆன்மாவும் தெய்வயானை என்கின்ற ஆன்மாவும் அப்படி வச்சுக்குவோம். என்னை வந்து அடைந்தது போல நீங்களும் வந்து அடைவீர்களாக. ஆன்மாவோடு உயிர் இரண்டர கலக்கின்ற தன்மைதான் தெய்வ திருமணங்கள். 2 பேரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தேவேந்திரன் சூரன் போருக்கு பிறகு தேவேந்திரனே சென்று தெய்வ யானையை வழங்கினான் முருகனிடம். உயிர்கள் பல வகைப்படும். ஒரு உயிர் இறைவனை நாடி போகும். கந்தா கடம்பா முருகா கார்த்திகேயா சிங்கார வேளான்னு இதுவா பால் குடத்தை எடுத்துக்கிட்டு நேரா நல்வினை பயன் காரணமாக என்ன புண்ணியம் செய்த உயிரோ தெரியாது, இதுவே உள்ளம் தோன்றி இறைவன்கிட்ட நாடி ஓடும். அந்த உயிர்களை ஏற்றுக்கொள்கிறான். இது தேவயானை. வள்ளி திருமணம் எப்படி நடந்தது? இது 2வது உயிர். ஆண்டவன் எவ்வளவு அன்பு காட்டினாலும், உணவு கொடுக்கிறான், உடை கொடுக்கிறான், நிலவு சூரிய சந்திரன் இவ்வளவெல்லாம் இருந்தாலும் அவனை நினைக்க நேரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு உயிர். அதான் வள்ளி. நினைக்க நேரம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம். வள்ளி என்ன செய்தாள்? இறைவன் எப்படி வந்தான்? கிழவனாக வந்தான், தாகம் தீர்ந்தது மோகம் தீரவில்லை என்றான், வேடனாக வந்தான், என்னென்னமோ செஞ்சு எப்படியாவது வள்ளி என்கின்ற ஆன்மாவை தன் வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என எல்லாம் பண்றான். ஒன்னுத்துக்கும் மசியல. கடைசியில் என்ன நடந்தது? விநாயக பெருமானை நினைத்தான், யானை வந்தது. யானை வந்தவுடன் துன்பத்தை கண்டு பயந்து வள்ளி முருகனை அணைத்துக் கொண்டாள். இது எது நமக்கு காட்டுது? தத்துவம். ஒரு உயிர் உருப்படியா அதுவா புரிஞ்சுக்கிட்டு இறைவனை ஓடுது நோக்கி. இன்னொன்னு, எவ்வளவு கொடுத்து அன்பு செய்தாலும் அவனை மறந்துட்டு திரியுது. அவனை மறந்துட்டு திரியிற உயிருக்கு என்ன கொடுத்தா அவங்கிட்ட வரும்? துன்பம் கொடுத்தா வரும். யானை என்கின்ற துன்பம் வந்த உடனே யோசிக்கவே இல்ல வள்ளி, ஓடி போய் முருகனை அணைத்துக் கொண்டான். யானை துரத்துது அப்படின்னு. அது மாதிரி முதல்ல அன்பு காட்டுறான். வரியா? வல்ல. துன்பத்தை கொடுத்தாவது அவன் பக்கம் உங்களை ஈர்த்துக் கொள்கிறான். அப்போதாவது என்ன நினைக்கடா. பெண்ணாக உருவகப்படுத்தினான். அப்படின்னா பெண்கள் தலைவனை சார்